அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிறிஸ்டி. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள், எப்பொழுதும் உங்களுடைய சிந்தனை உயர்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதற்கான காரணம் என்ன என்று சொல்லி எப்பொழுதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் எந்த வட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியம். நீங்கள் எந்த வட்டத்தில் இருந்தாலும் என்ன நினைக்கிறீர்கள் என்பது அல்லது என்ன சிந்திக்கிறீர்கள் என்பது அதைவிட ஒரு முக்கியம். இப்பொழுது நீங்கள் எந்த வட்டத்தில் இருந்தாலும் சரி, நான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய சிந்தனையில் வைத்தால் அந்த வேலை நிறைவேறும். நீங்கள் அந்த வேலைக்கான ஆயத்தத்தை எப்பொழுதும் செய்து கொண்டிருப்பீர்கள். அதனால்தான் உங்களுடைய சிந்தனை எப்பொழுதும் உயர்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவது. நீங்கள் சிந்தனையை எங்கு வைக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய இலக்காக இருக்கும். அதை நோக்கித்தான் நீங்கள் சென்று கொண்டிருப்பீர்கள். அதை விட உங்களுடைய சிந்தனை சிறிதாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்திலே தங்கிவிடுவீர்கள். உங்களுடைய சிந்தனை எப்பொழுது மிகப்பெரிய புதையலாக இருக்க வேண்டுமே தவிர அந்த புதையலை எடுக்க போகும் வழியில் கிடக்கின்ற சில்லறை காசுகளாக இருக்கக்கூடாது. சில்லறை காசுகளை கண்டவுடன் இதுதான் என்னுடைய இலக்கு, நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொல்லி சென்றால் அந்த புதையல் உங்களுக்கு கிடைக்காமலேயே போய்விடும். எனவே எப்பொழுதும் உங்களுடைய சிந்தனைகளை உயர்வாக வையும். இமயமலை சிகரத்தை தொட வேண்டும் என்று நாம் இலக்கு வைத்தால்தான் இமயத்தினுடைய அடிவாரத்திற்கு என்றாலும் செல்ல முடியும். இமயத்தினுடைய அடிவாரத்தை தொட வேண்டும் என்று இலக்கு வைத்தால் எம்மால் இமயமலையை பார்க்க கூட முடியாமல் போய்விடும். எனவே இமயமலையினுடைய சிகரம் தான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டுமே தவிர இமயமலையினுடைய அடி நம்மளுடைய இலக்காக இருக்கக்கூடாது. சிந்தனை எப்பொழுதும் உயர்வாக இருக்க வேண்டும். சிந்தனை உயர்வாக இருந்தால்தான் சிந்தனைக்குரிய செயல்களும் உயர்வாக இருக்கும். அந்த சிந்தனையை நோக்கி செயல்கள் சிறப்பாக இருக்கும் பொழுதுதான் அந்த சிந்தனை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சிந்தனை உயர்வாக வையுங்கள். அந்த சிந்தனைக்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்களை நடத்தி கொள்ளுங்கள். அந்த நீங்க எது சிந்திக்கிறீர்களோ அந்த இடத்தை சென்றடைவீர்கள். எதாக வேண்டும் என்று சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆகுவீர்கள். எனவே சிந்தனை எப்பொழுதும் உயர்வாக வையுங்கள். சுற்றி 1000 எதிர்மறையானவர்கள் இருப்பார்கள். எதிர்மறை சூழ்நிலைகள் இருக்கும். எதிர்மறையான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும். இருந்தாலும் நேர்மறை என்பது உங்களிடம் இருந்து பிறக்கும் ஒரு விடயமாக இருக்க வேண்டும். நேர்மையான ஒரு விடயம் உங்களிடமிருந்து பிறக்கும் ஒரு விடயமாக இருக்க வேண்டும். சிந்தனையை உயர்வாக வையுங்கள். வெற்றி நிச்சயம். நன்றி.